அப்ப இந்த மாதம் கர்த்தர் சொல்றாரு, உன்னை யாரு துன்பப்படுத்தினாலும் நீ சோர்வடைய மாட்ட. அல்லேலூயா. சில நேரங்கள்ல உன் குடும்பங்கள்ல சின்ன ஒரு சண்டை, யாராவது சின்ன பிளான் பண்ணாவே போதும் உன் வீட்டுல ஒரு பிரச்சனை வந்துடும். சின்ன சூனியம் பண்ணாலும் உன் வாழ்க்கையில ஒரு பலவீனம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். சின்ன வஞ்சகமா பேசினாவே போதும் நீ வாழ்க்கையில சோர்ந்து போனது போல ஆயிடுவ. கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ நடந்தாலும் சரி சோர்வடைய மாட்டேன். யாரு உனக்கு விரோதமாக மாந்திரியமா இருக்கோ, தந்திரங்களா இருக்கட்டும், சில எந்த காரியங்கள் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், சத்ருவானம் எப்படிப்பட்ட காரியங்களை உனக்கு செய்தாலும் சரி நீ நடந்தாலும் சோர்வடைய மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓடினாலும் இளைப்பட மாட்டோம். எப்படிப்பட்ட கிருபை பாருங்க. சின்ன வயசுல நல்லா ஓடுவோம், இப்போ ஓட முடியல. நல்லா சாப்பிடுவோம், இப்போ சாப்பிட முடியல. அப்போல்லாம் நல்லா வேலை செய்வாங்க, அப்போல்லாம் நல்லா ஜெபிப்பாங்க, ஜெபிக்க முடியல. பலவீனமா இருக்கலாம், மனசோர்வா இருக்கலாம். என் தேவன் சொல்லுகிறார், கழுகுக்கு ஒத்த பலனை நான் உனக்காய் தருகிறேன். அல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குதத்தம் கைகள் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மோடு பேசுகிற வாக்குதத்தம், கர்த்தர் நமக்காய் சத்தியம் பண்ணி இந்த மாதம் வழிநடத்துவேன் என்று சொல்லி கொடுக்கிற வாக்குதத்தம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதம் புது பலனை கர்த்தர் தருகிறேன் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த மாதத்தின் தலைப்பு புது பலன். ராமேன் சொல்லுவோமே, கரங்களை வைத்து, கர்த்தர் இந்த மாதம் எனக்கு இந்த வார்த்தையின் படியாக புது பலன் கர்த்தர் கொடுக்க போவதற்காக நன்றி. அல்லேலூயா. இந்த வாக்குதத்தம் ஒவ்வொரு மாதமும் வாக்குதத்தங்களை கொடுத்து கர்த்தர் வழி நடத்துவார். நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, வாக்குதத்தங்களை வாங்கி கொண்டு நம்ம வசனங்களை கொடுக்கும் பொழுதோ போயிட்டு அடுத்த நாள் ஒரு வாக்குதத்தத்தை தேடி போய்கொண்டே இருக்காங்க. ஒரு வார்த்தை கர்த்தர் சொன்னால் போதும் ஒரு அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. 100க்கு அதிபதி இயேசுவிடத்தில் தேடி வருகிறான். 100க்கு அதிபதினா இந்த ஊரில் இருக்க எம்எல்ஏன்னு வச்சுக்கிங்களேன். இந்த ஊர் தலைவர், இந்த முதலமைச்சரை காட்டில் ஒரு கவுன்சிலர் போல் ஒரு ஏரியா. அவர் என்ன பண்ணுறான், இயேசுவை தேடி வருகிறான். இயேசுவிடத்தில் வந்தோடனையும் அவன் வருவதை பார்த்து அவன் சொல்கிறான், என் வேலைக்காரனுக்கு உடம்பு சரியில்லை, என்கிட்ட வேலை செய்கிற வேலைக்காரனுக்கு உடம்பு சரியில்லை. இதை கேட்ட உடனே மனம் உடைந்து போகிறார் இயேசுப்பா. பரவாயில்லையே, எல்லாம் தனக்கு விண்ணப்பத்தை தேடி வருவாங்க, தன் குடும்பத்திற்காக தேடி வருவாங்க. ஆனால் முதல் முறையாக ஒருத்தர் அவரிடத்துல கேட்க வந்தவங்க தனக்கு கீழே வேலை செஞ்சவங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறவங்கள ஒரு அடிமையாக தான் பார்ப்பாங்க. அடிமையாய் பார்க்கப்பட்டவனுக்காய் ஒரு எஜமானன் ஜெபம் பண்ணுறானே, பரவாயில்ல, இவர் இருதயத்துக்காய் நான் உங்க தேடி வரேன், போங்க உங்கள் வீட்டுக்கு நான் வரேன் அப்படின்னு 100க்கு அதிபதி சொல்கிறார். அந்த 100க்கு அதிபதிக்கு தெரியுது இது ஒரு தேவ மனிதன். வராமேன்னு சொல்லுவோமே, இவர் கடவுளால் அனுப்பப்பட்டவர். ஒருவேளை இவர் தேவகுமாரனாக கூட இருக்கலாம். இவருக்கு நிறைய வேலை இருக்கும், இவர் சுற்றி ஒரு கூட்ட ஜனம் இருக்கும். என்னுடைய சுயத்திற்காக, என் வேலைக்காரனுக்காக என்ன பண்ணக்கூடாது, அவருடைய நேரத்தை நான் வீணடிக்கக்கூடாது. அவர் சொல்லிட்டு, ஆண்டவரே நீங்கள் வர வேண்டாம், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சுஸ்தமாமான். ஒரு ஆமேன்னு சொல்லுவேன்.
அல்லேலூயா. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்த விசுவாசத்தில் கேட்கும் பொழுது தேவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அநேகர் அவரோடு பேசிக்கொண்டே இருக்கணும். ஒரு 4 புள்ளா ஏசப்பா பேசினாலும் என்ன இல்லை, அவங்களுக்கு திருப்தி அடையல. கர்த்தர் இன்னும் எதாவது செய்ய மாட்டாரா, இன்னும் எதுவும் செய்ய மாட்டாரா, அநேக அற்புதங்களை பார்த்து இன்னும் ஏதோ அற்புதங்கள் செய்ய மாட்டாரா. சில பேர் அநேக அற்புதங்கள் செய்தும் அவர் விசுவாசிக்காமே பின்னாடியே வந்தாங்க. அற்புதங்களை பார்க்க வந்தாங்க தவிர அவர் விசுவாசிக்கலை. ஆனால் விசுவாசித்த ஒரு ஜனம் அவர் சொல்கிறாங்க, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அந்த வேளையில் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உன் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இவர் இந்த வார்த்தை கேட்டுட்டு அவர் ஊருக்கு பிரயாணம் பண்ணுறாரு. இவரை தேடி அவங்க ஊர்லேருந்து அவன் வேலைக்காரன் உடையான்னு சொல்கிறான், அந்த வேலைக்காரன் சுஸ்தமானாங்க. அல்லேலூயா. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, வாக்குத்தத்தங்கள் ஒன்று போதும். சில பேருக்கு மாதத்தில், சில பேருக்கு வருடத்தில் ஒரு வாக்குத்தத்தம். நீங்கள் எந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறீங்களோ அந்த வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் 100% கிரியை செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் யூடியூப்பில் கிரிட்டிசம் பண்ணுறாங்க. என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா ஏசப்பா அந்தந்த மாதம் அந்த வாக்குத்தத்தை கொடுத்தா அதான் நடத்துவாரா? ஏன்னா அவங்களுக்கு என்ன கிடையாது, விசுவாசம் இல்லை. கஷ்டப்படுற நமக்கு தான் தெரியும் தேவனிடத்துலேருந்து ஒரு வார்த்தை பிறக்காதா. அல்லேலூயா. துன்பப்படுற நம்மளுக்கு தான் தெரியும் தேவன் நம்மளே ஒரு வார்த்தை நம்ம இடத்துல பேச மாட்டாரான்னு. வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வாக்குத்தத்தின் வல்லமை. சில பேர் இன்றைக்கி காலையில் 1ஆம் தேதி காலையில் நான் தேவ சமூகத்தில் காலை வச்சா போதும்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். அது வாழ்க்கையே இல்லை. நான் மீண்டும் சொல்கிறேன், சபை ஒரு புனித ஸ்தலம் அல்ல. காலை உள்ளே வச்சுட்டாவே உன் வாழ்க்கை மாறும் இல்லை. அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அந்த வார்த்தையை பிரயோஜனப்படுத்தும் பொழுது அந்த வார்த்தை கிரியை செய்யும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். அல்லேலூயா. பிதாவுக்கு வல்லமை இருக்குங்க. பிதாவாகிய தேவனுக்கு விசேஷமான வல்லமை, ஆக்கும் வல்லமை, அழிக்கும் வல்லமை இருக்கு. இருள் ஆழத்தில் இருக்கிறதை பார்க்கிறார். இருளையும் வெளிச்சத்தையும் கர்த்தர் என்ன பண்றாரு, தனித்தனியாக பிரிக்கிறார். எப்படி வார்த்தையை கொடுத்து. ஏன் அவர் நினைச்சாவே அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கலாம், அவர் நினைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நடந்திருக்கலாம். இல்லை, தேவன் வார்த்தையை கொடுக்கிறார், அந்த வார்த்தை கிரியை செய்கிறது. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. அல்லேலூயா. இந்த 5 மாதங்கள் காத்திருந்திருக்கலாம், சில காரியங்கள் கிடைக்காம இருந்திருக்கலாம். 5 மாதங்களாக நீ எதிர்பார்த்த காரியங்கள் இதுவரையும் நடக்காமல் இருந்திருக்கலாம். வியாதியின் படுக்கையின் மத்தியில் நீங்கள் 5 மாதங்கள் கடந்திருக்கலாம். சில நேரங்களில் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக அலைந்து திரிந்து போய் 5 மாதங்கள் நீங்கள் ஓடிக்கொண்டே இருந்திருக்கலாம். வருமானத்தை தேடி நீங்கள் ஓடி போய் கொண்டிருக்கலாம். சில ஆசீர்வாதங்களை தேடி ஓடி போய் கொண்டிருக்கலாம். சமாதானத்தை தேடி நீங்கள் ஓடி போய் கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், அல்லேலூயா, கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் தேவனை தேடி ஓடி வந்திருக்கிற, இன்னைக்கு அவர் வார்த்தைக்காய் காத்திருக்கிற, தேவ சமூகத்தில் காத்திருக்கிற வீட்டில் இன்னைக்கு இந்த காலை பொழுதில் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு ஜனமே, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களே புது பலன் அடைந்து. அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. கர்த்தர் சொல்கிற இந்த மாதம் 5 மாதங்களை காத்திருந்த, இல்லை கடந்த வருடங்கள் முழுவதும் நீ காத்திருந்த, இத்தனை ஆண்டுகள் காத்திருந்து கிடைக்காது. கர்த்தர் சொல்லுகிறார், புது பலனை கர்த்தர் இந்த ஆண்டு தரப்போகிறார். அல்லேலூயா. இந்த மாதம், இந்த நாள் கர்த்தர் புது பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. இயேசுவை உண்மையை விசுவாசித்தவர்களுக்கு தெரியும், கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இருக்க கர்த்தர் புது பலன் கொடுத்துட்டா போதும், ஒரு நம்பிக்கை இருந்தால் போதும். என்னால் என்ன பண்ண முடியும், கடன் இருந்தாலும் என்னால் வாழ முடியும், வியாதி இருந்தாலும் என்னால் வாழ முடியும், வருமானம் இல்லைன்னா கூட என்னால் வாழ முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் போராட்டம் உண்டு, இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு. நாளுக்கு நாள் விலைவாசி ஏறிக்கொண்டே இருக்கு, எந்த விலைவாசியும் குறையல. வருமானம் நாளுக்கு நாள் கம்மியாகி கொண்டே இருக்கு. வேலை இல்லை, வருமானம் இல்லை, குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை.
ஆனா தேவனை சார்ந்திருக்கிற என் அன்பு ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உன் குடும்பத்தை நடத்துவதற்கு கர்த்தர் புது பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமேன் சொல்லுவோமே. கரங்களை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுவோமே. உன் வீட்டில் ஒரு புது பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். முதலாவது உங்க சரீரங்கள்ல ஒரு புது பலனை கொடுக்க போற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் சரீரத்தில் பலன் போயிடுச்சு பாஸ்டர், பழைய பலன் இல்லை, பழையபடி நடக்க முடியல, பழையபடி ஓட முடியல, பழையபடி என்னால் என்ன பண்ண முடியல, வேலை செய்ய முடியல. கர்த்தர் சரீரங்கள்ல மாம்சங்கள்ல கர்த்தர் புது பலனை கொடுக்கிறார். விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. ரெண்டாவது, கர்த்தர் உன் ஆவியில கர்த்தர் புது பலனை கர்த்தர் கொடுக்கிறார். விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. அல்லேலூயா. நீங்க ஜெபிக்க முடியாதபடி, ஊழியம் செய்ய முடியாதபடி அநேக தடைகள் உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இனி உன் ஊழியத்திலையும் ஜெபிக்கிறதுலையும் கர்த்தர் புது பலன் கொடுக்கிறத அநேக கண்கள் காணும். அல்லேலூயா. முதலாவது நீங்க விசுவாசிக்க முடியும், நீங்க உணர முடியும், எனக்கு கர்த்தரின் ஆவியில கர்த்தர் புது பலனை கொடுக்கிறார். சில இடிந்து போன வாழ்க்கை, பிரிந்து போன வாழ்க்கை, என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் புது பலனை உங்களுக்காய் கொடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, கர்த்தருடைய தேவன் உங்க வாழ்க்கையில புது பலனை கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். நீங்கள் உங்க வாழ்க்கையில எட்டாததான, நீங்க இதுவரை எதிர்பார்க்காத காரியங்களை இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். நீ விசுவாசிக்கும் புது பலன். என்ன ஆண்டவரே புது பலன்? எப்படிப்பட்ட காரியம்? உன் வீட்டில் ஒரு சமாதானத்தில் ஒரு புது பலன், உன் வேலை ஸ்தலத்தில் ஒரு புது பலன், வருமானத்தில் ஒரு புது பலன், எல்லாவற்றிலும் இந்த மாதம் கர்த்தர் புது பலனை தருவேன் சொல்லுகிறார். சொல்லிட்டு அதே வசனத்தில் அடுத்த லைன்ல சொல்லப்பட்டிருக்கு, கழுகுகளை போல புது பலன் தரேன்னு சொல்லுகிறார். எப்படிப்பட்ட புது பலன்? கர்த்தர் ஒன்று சொல்றாருன்னா அதுக்கு உலகத்தில் ஒரு ஒப்பாய் சொல்லுவார், உவமைகளாய் கர்த்தர் நம்மோடு பேசுவார். இயேசு கிறிஸ்து நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதெல்லாம் எளிய முறையில் அறிவிக்கப்பட்டார். ஒரு கதையை சொல்லி, ஒரு நடந்த காரியங்களை சொல்லி, அந்த காரியத்தின் மூலமாக ஈஸியாக கர்த்தர் நம்மளுக்கு புரியும்படியாக. இங்கே கழுகுக்கு ஒத்தபலன். அடிக்கடி நான் சொல்லுவேன், கழுகு போல் தேவன் எப்படி இந்த உலகத்திலேயே மறுபிறவி எடுக்கிற ஒரே ஜீவன் எதுனா கழுகு ஒன்று தான். இன்னைக்கு ஊழியக்காரர் இருக்க நாங்கள் மாசத்துல 2 சாவாது ஏதாவது ஒரு சாவை போய் என்ன பண்ணுறோம், மரணத்தை போய் சந்திக்கிறோம். சில நபரை பார்ப்போம் 90 வயசு, 85 வயது, அப்படியே 85 வயதில் இன்னைக்கு மரணத்திற்கு நேராக கடந்து போகிறத கடந்த நாட்களில் நாங்களாம் பார்த்துருந்தோம். இப்போ நான் பாஸ்டரமாக சொல்கிற ஒரே காரியம், அந்த காலத்து சாப்பாடு, அந்த காலத்து ஜபம், அந்த காலத்தோட வேலை, அவங்க 85 வயசு வரையும் வாழ்கிறாங்க. அதை நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு புதிய ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னா, 50 வயசை தாண்டதே பெரிய விஷயம். 40 வயசை தாண்டினாவே பிபி, சுகர், லிவர் பிரச்சனை, டைஜஸ்ட் பிரச்சனை ஏதாவது ஒன்று வந்துடுது. அவங்க 40 வயசுக்கு 35 வயசுக்கு மேலேயே ஏதோ ஒரு மருந்தை நம்ம சாப்பிட்டு கொண்டே இருக்கோம். ஒரு தீர்வு, ஒரு மருந்து என்பது ஒரு வியாதியை சுகப்படுத்த நம்ம சாப்பிட்றோம், இல்லை இன்னொரு வியாதியை உண்டு பண்ண அந்த மருந்தை சாப்பிட்ற சூழ்நிலை கடந்து போகிறோம். நம்ம பிள்ளைங்கள்லாம் 50 வயசு தாண்டோன்னா பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு இருக்க சாப்பாடு, இன்னைக்கு இருக்க வேலை, நடக்கிறதுல எல்லாமே பைக் வந்துடுச்சு. கொஞ்சம் தூரம் நடந்தால் வண்டி இருக்குது, வேர்வை தேவையில்லை, ஃபேன் வந்துடுச்சு, ஏசி வந்துடுச்சு. இன்னைக்கு எல்லா லக்ஸரி லைஃபு. எதிர்காலத்தில் நம்மளை இந்த சூழ்நிலையை தாங்குகிற பலம் நமக்கு இருக்காது. நாளுக்கு நாள் வயதாக அவ்வளோதான் அவங்க லைஃப் முடிச்சு போய். எனக்கெல்லாம் இப்போ பயமாக இருக்குது. 60 வயசு வரையும் நான் தாண்டுவேனா? 60 வயசு வரையும் இருப்பேனா? இப்போவே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம சோர்ந்து போயிடுறோம், பலவீனம் வருது. எப்படி இவங்கெல்லாம் எப்படி இப்போ நிறைய சபையில் வர நிறைய முதியோரை பார்க்குற ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறாங்க. ஐயோ, அவங்க கஷ்டப்படுறத பார்த்து நம்மளும் முதியவர் இந்த வயசு வரையும் தாங்குவோமான்றது சந்தேகம் இல்லை? 40-50 வயசை தாண்டிட்டாவே கையில் ஒரு 5 லட்ச ரூபா வச்சுக்கணும் நீங்கள். ஏன்னா திடீர்னு ஹார்ட்டு இல்லை கிட்னி இல்லை லிவர் ஏதாவது ஒன்று என்ன பண்ணுது, எஃபெக்ட் ஆகுது. போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஹாஸ்பிட்டலில் போய் பணத்தை கட்டிட்டு வரணும். அதுக்கு ரெடியாக வச்சுருக்கணும். இதுதான் நம்மளோட நிலைமை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், கழுகு பார், நான் கழுகுகளை மட்டும் விசேஷமாக படைத்திருக்கிறேன்.
நீ கழுகை கொஞ்சம் பாரு, எத்தனையோ விலகம் பார்த்துருப்ப. அநேக பேர் என்ன பண்ணுவாங்க, சிங்கத்தை தன்னைக்கு ஒப்பாய் சொல்லுவாங்க. சிங்கம் போல, புலி போல, யானை போல நான் பலம், காண்டா மிருகத்தை போல பலம், இதெல்லாம் மிருகத்துக்கு ஒப்பிடுவார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கழுகுகளை போல. இருக்கிற பறவைகள்லேயே பலமானது கழுகு. கர்த்தர் பலத்தை அவர் ஒப்பிடல. கழுகு நினைச்சா ஒரு மனுஷனே என்ன பண்ணிடும், ஒரு சின்ன வயசுள்ள ஒரு மனுஷனையே அப்படி தூக்கி கொண்டு போயிடும். கர்த்தர் அதையும் சொல்லலை. கழுகு உயரத்தில் இருக்கிற பறவைகளை காட்டிலும் உயரத்தில் பறக்கும், அதற்கும் கர்த்தர் ஒப்பீடு சொல்லலை. அப்போ எதற்காக ஒப்பிடுகிறார்? கழுகு தன் குஞ்சுகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கும். எப்படி கொடுக்கும்னா, மற்ற குஞ்சுகளை ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ரெண்டாவது, அதற்கு பறக்க வைப்பதற்கு நிறைய ட்ரைனிங் பண்ணும். ஆனால் கழுகு 2 அட்டம்ப்ட் 3 செயல்முறையில் அது குஞ்சுகளை பறக்க வச்சிடும். தன் ஷோல்டரில் மேலே வச்சுட்டு அப்படியே இறங்கும். பாதி வழியில் கையில் விட்டுடும். அது அந்த குஞ்சுகள் தாய் காப்பாற்ற மாட்டான்னு சொல்லி கீழே உழுற வரையும் அது வெயிட் பண்ணும். சில குஞ்சுகள் அது கீழே உழுறத பயத்திலே அது என்ன பண்ணும், அடிச்சுட்டு பறக்க ஆரம்பிச்சிடும். சில குஞ்சுகள் அதெல்லாம் முடியலன்னு போகும்போது கடைசியாக தாய் வந்து என்ன பண்ணுறோம், அதை கேட்ச் பண்ணிட்டு போயிடும். அதே மாதிரி திருப்பி போன 2வது மாதிரியே அது பறக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கும் கர்த்தர் ஒப்பிடலை. ஒரே ஒரு காரியத்துக்கு ஒப்பிடுகிறார். கழுகு என்ன பண்ணும், அதற்கு வயதான பிறகு சிறகுகள் எல்லாம் கொட்டி போயிடும். கொட்டி போயிட்ட பிறகு பறக்க முடியாது, வயசானவன் நடக்க ஆரம்பிச்சிடும். அதற்கு என்ன அவமானமாக இருக்கும். நம்மளுக்கே பணம் இருந்துட்டு, வேலை இருந்துட்டு, இல்லை கொஞ்சம் வசதி இருந்துட்டு, அழகு கொஞ்ச நாள் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அவமானத்தினால் என்ன பண்ணுறோம், 150 நாள், எத்தனை நாள், 150 days அது போய் யாருக்கும் தெரியாதபடி ஒரு மலையில் உச்சியில் போயிட்டு மறைஞ்சிக்கும். சாப்பிடாது, ஒன்றும் செய்யாது. தன் கூர்மையான மூக்கை என்ன பண்ணிடும், உடைச்சிடும். எதற்குனா, அது உடம்புல என்ன இல்லை, ரோமங்கள்லாம் கூர்மையாக இருக்குது, சீவிச்சுன்னா காயப்படும். சாப்பிடாம கொல்லாமல் தன் உறவுகளை, தன் பிள்ளைகளையும், தன் மனைவியோ இல்லை தன் ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்காம போய் தனிமையில் இருந்துட்டு 150 நாள் அது தேவனிடத்தில் காத்திருக்கும். தேவன் கழுகுக்கு என்ன பண்ணுறாருன்னா, முதிர் வயதில் பழைய சிறகுகளை அகற்றி புதிய சிறகுகள் முளைக்கிற பொழுதுக்கு கர்த்தர் கழுகுக்கு மட்டும் அந்த பலனை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அது 180 நாளில் ரக்க முளைக்க ஆரம்பிச்சிடும், அதோட கொடுக்கு முளைக்க ஆரம்பிச்சிடும். உடனே அது என்ன பண்ணுன்னா, சின்ன குஞ்சுகள் பறக்கிறது போல, இல்லை வாலிப பறவைகள் பறக்கிற உயரத்தை காட்டிலும் ஒரு மடங்கு உயரத்தில் அது பறந்து வரும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. அது தன் கூட்டிற்கு மீண்டும் வரும்பொழுது அது இருதயத்தில் ஒரு பலன் இருக்கும். நான் மீண்டும் வந்துட்டேன், நான் மீண்டும் உங்களுக்கு நான் தகப்பனா இருக்கேன், மீண்டும் உங்களை காட்டில நான் பலனா இருக்கேன், நான் மீண்டும் உங்களை எடுத்து என்னால் வழி நடத்த முடியும். அந்த தைரியத்தில், அந்த பலத்தில், தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தில் அது மீண்டும் தன் கூட்டுக்கு, மீண்டும் தன் இருப்பிடத்திற்கு வரும்பொழுது அதை பார்க்கிறவர்களுக்கும் சரி, அந்த பார்த்தவங்களுக்கும் சரி, அல்லேலூயா, கொஞ்ச நாள் பார்த்துருப்பாங்க, கொஞ்சம் சிறகு உடையும்பொழுது அவ்வளோதான், இந்த லைஃப் முடிஞ்சிச்சு, ஐயோ இந்த சகோதரி வாழ்க்கை முடிஞ்சிச்சு, ஐயோ இந்த குடும்ப வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், இனி எழும்ப முடியாதுன்னு அநேகர் உங்களை பார்த்து இனி நீங்கள் எழும்ப மாட்டீங்க, உங்கள் குடும்பம் போயிடுச்சு, உன் பிள்ளை போயிடுச்சுன்னு அநேகர் சொல்லியிருக்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், கழுகுக்கு எப்படி மீண்டும் கர்த்தராகிய தேவன் புதிய பலனை கொடுத்து, புதிய சிறகுகளை கொடுத்து, மீண்டும் தன் கூட்டிற்கு உள்ள வர கர்த்தர் கிருபை கொடுத்தாரோ. அல்லேலூயா. கர்த்தர் சொல்ல, கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள். அல்லேலூயா. நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள். அப்போ இந்த மாதம் கர்த்தர் சொல்றாரு, உன்னை யாரு துன்பப்படுத்தினாலும் நீ சோர்வடைய மாட்ட. அல்லேலூயா. சில நேரங்களில் உன் குடும்பங்களில் சின்ன ஒரு சண்டை, யாராவது சின்ன பிளான் பண்ணாவே போதும் உன் வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துடும். சின்ன சூனியம் பண்ணாலும் உன் வாழ்க்கையில் ஒரு பலவீனம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். சின்ன வஞ்சகமாக பேசினாவே போதும் நீ வாழ்க்கையில் சோர்ந்து போனது போல ஆயிடுவேன். கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ நடந்தாலும் சரி சோர்வடைய மாட்டேன். யார் உனக்கு விரோதமாக மாந்திரமாக இருக்கோ, தந்திரங்களாக இருக்கட்டும், சில எந்த காரியங்கள் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், சத்ருவானம் எப்படிப்பட்ட காரியங்களை உனக்கு செய்தாலும் சரி நீ நடந்தாலும் சோர்வடைய மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓடினாலும் இளைப்பட மாட்டோம். எப்படிப்பட்ட கிருபை பாருங்க. சின்ன வயசுல நல்லா ஓடுவோம், இப்போ ஓட முடியல. நல்லா சாப்பிடுவோம், இப்போ சாப்பிட முடியல. அப்போல்லாம் நல்லா வேலை செய்வாங்க, அப்போல்லாம் நல்லா ஜெபிப்பாங்க, இப்போ ஜெயிக்க முடியல. பலவீனமாக இருக்கலாம்.
மனசோர்வா இருக்கலாம். என் தேவன் சொல்லுகிறார், கழுகுக்கு ஒத்த பலனை நான் உனக்காய் தருகிறேன். ஹல்லேலூயா. சீஷர்கள் சொல்லுகிறார்கள், 2 கொரிந்தியர் 4:16 இயேசுவோடு வாழ்ந்து இயேசுவோடு இருந்து அவரை பார்த்து பார்த்து அவரிடத்துல நன்மை பெற்ற அவர்கள் ஒரு வேறு டைம்ல என்ன பண்ணிட்டாரு, இயேசு மரிச்ச உடனே இவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சிட்டாங்க. இனி வாழவே முடியாது, இயேசு நம்பி வந்த நான், இன்னைக்கு அவரை சிலுவையில் போட்டாங்க, இனி என்னால் வாழ முடியுமோ? பயந்திருந்தவங்களை கர்த்தர் நிரப்பி ஆவில நிரப்பி அவர்களை வழிநடத்தின விதம் அவர்கள் சொல்றார்கள். படிங்க. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமே. தேவன் கூட இருந்ததை காட்டிலும் அவங்க இறந்த உடனே அவங்களுக்குள்ள வாழ்க்கையில எல்லாம் போயிடுச்சு. சில வாழ்க்கையில் வேலை போயிடுச்சு, பிஸ்னஸ் போயிடுச்சு, ஊழியம் போயிடுச்சு, இல்லை குடும்பத்தில் சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம் வந்துச்சு, ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு நினச்சிருக்கலாம். ஏசப்பா போன உடனே முடிஞ்சு போயிடுச்சு நினச்சிட்டாங்க. தேவன் மீண்டும் அவர்களை நிரப்பி அவங்க சொல்கிறாங்க, என் உள்ளாந்த உள்ளத்தை கர்த்தர் என்ன பண்ணிட்டாராம், புதிதாக்கிட்டார். ஹல்லேலூயா. சங்கீதம் 103:5 சொல்லுகிறது, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமமான உன் வயது திரும்ப பால வயதை போல ஆக்குகிறார். ஹல்லேலூயா. கழுகுக்கு ஏற்ற அந்த வாலிப வயசு போல முதிர் வயது ஆனாலும் கொடுக்குற அந்த பலனை இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுகிறார், புது பலனை இந்த மாசத்துல பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. முடிஞ்சவங்க அப்படியே கண்களை மூடி முழங்கால் இடுறீங்களா? நேரில் பார்க்கிற என் அன்பு ஜனமே, அப்படியே வீட்டில் இருந்தவாறு முழங்கால் போடுங்க. இந்த காலை வழுதில் நீங்கள் முழங்கால் போடும் பொழுது உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நின்ற சத்துருவின் கூட்டங்கள் எல்லாம் மடிந்து போய் நிற்கிறதை பார்க்க முடியும். எல்லாம் கண்களை மூடி துதிப்போமா? இயேசுவே உம்முடைய மகிமை மகிமை மகிமை. எல்லாம் கண்களை மூடி இயேசப்பா இந்த நேரலை பார்த்து கொண்டிருக்கிற இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் வீட்டையே நீ தொடுவீராக, ஒவ்வொரு குடும்பங்களை தொடுவீராக. ஒவ்வொரு குடும்பங்களில் புது பலன் கொடுக்கிற தேவன் அப்பா பிள்ளைகளுக்கு ஒரு புது பலனை கொடுப்பீராக. அப்பா இந்த மாதத்துல ஸ்கூல் காலேஜ் அப்பா எல்லாமே திறக்கிறது ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம அநேகர் இருந்திருக்கலாம், சில பேர் ஃபீஸ் கட்டிட்டு ஸ்கூல் திறப்பதற்காய் காத்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளுக்கு என் தேவனாகிய கர்த்தர் ஒரு புது பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். உன் பிள்ளைகளுக்கு என் தேவனாகிய கர்த்தர் புது பலனை கர்த்தர் கொடுக்கிறார். உன் படிப்புல ஒரு புது பலன், ஞானத்துல ஒரு புது பலன், உன் பிள்ளை நடத்தையில ஒரு புது பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். வருமானத்துல ஐயோ எப்படி இந்த காரியத்தை என்னால செய்ய முடியும், எப்படி ஃபீஸ் கட்ட முடியும் என்று அநேக குழப்பத்தில் இருக்கலாம். என் தேவனுடைய கரம் இப்பொழுதே ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இறங்கட்டும் அப்பா. புதிய காரியங்களை செய்கிற தேவன் புதிய பலனை ஆண்டவரே நீர் குடுப்பீராக அப்பா. வருமானத்துல அப்பா நேரில் பார்க்கிற ஒவ்வொருத்தர் வீட்டுல வருமானத்துல புதிய பலனை கொடுங்கப்பா. ஒவ்வொரு சரீரங்கள்ல புதிய பலனை கொடுப்பீராக. இந்த வேலையில உங்க பலவீனத்துல கைகளை வைங்க. என் தேவன் இப்பொழுது இந்த வேலையில ஒரு அற்புதங்களை செய்கிற தேவன் ஒவ்வொரு சரீரங்களை தொடுவீராக. ஒரு ரப ஹப 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 உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை என் தேவனாகிய கர்த்தர் வல்லமை இப்பொழுதே ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில இப்பொழுது இறங்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஆமேன். எல்லாம் ஆமேன் சொல்லுவோமே, எல்லாம் ஆமேன் சொல்லுவோமே. இயேசுவே இப்போ வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் தொட்டமைக்கா நன்றி அப்பா. வந்திருக்க அனைவரும் நீ ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.